டெல்லி மாணவர்கள் போராட்டம் இந்தியா முழுவதும் பரவுற மாதிரி தெரியுது. இந்தியா முழுவதும் பரவுதுங்க. பட் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதை மடைமாற்றம் பண்றதுக்கு அவங்களும் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க மற்றவங்க தூண்டி விட்டு அவங்க பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்ற மாதிரி கேட்கறாங்க. இப்போ அந்த மாணவர்கள்லாம் இப்போ வேற யாரோ மற்ற கட்சியில இருந்தோ மற்ற மாணவர்கள் வந்தோ சரி சாப்பாடு வாங்கி கொடுத்தா இப்போ என்ன தப்பு? வேற என்ன நடக்குது? யாரையுமே நம்ம அப்பர் கட்டுறவங்க நம்ம சூப்பர் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் வேலைகள் இருக்கலாம் கொள்ள. ஆனா என்னன்னா கேட்ட கேள்வி சரியா தப்பா கரெக்ட். அப்போ மாணவர்கள் வேலை இல்லா திண்டாட்டம் இந்தியா பூர்வம் இருக்கு. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மேல பிஜேபியை பார்த்தாச்சு. ஸோ ஒரு சலிப்புத்தன்மை இருக்கு. சதி கோட்பாடு இப்போ பெருசா எடுபடல. அதுவும் குறிப்பா இளைஞர்கள்கிட்ட செழிப்பே எடுக்கல. அந்த போராட்டம் பெருசா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இது பெருசா ஆயிடுச்சு. கண்டிப்பா இதனால கணிசமா வாக்குகள் குறையும். நீட் தேர்வுக்கு தாவேக்கா எதிரு, நீட் தேர்வுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் எதிரு. அந்த கட்சி தலைவர் வேணா அப்படி விளக்கம் சொல்லாம இருக்கலாம். அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில மாணவர்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க நீட் தேர்வு ரத்துனுக்கும் ஒரு சிலர் கேள்வி கேட்கிறாங்க. 152 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா? 152 பேப்பர் லீக் ஆகிற வரை நான் பல்லு வலிக்கிறீங்களா எல்லாம்? ஒரு பிரதான எதிர்கட்சியா யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போய் குயில் காக்கா கூடல முட்டையிட்ட கதையா ராகுல் காந்தி போய் இந்த போராட்டத்துல கலந்து கைதாகி அவரு ஒரு நாள் பூரா செய்தித்தாள்ல அவரு ஏதோ பெரிய போராட்ட காலத்துல அப்படின்னு நின்ன ஒரு மாதிரி. அவரு போராட்டங்களை சரியா பண்ணல, அரசியல் சரியா பண்ணல. இப்ப விஜய் ஆட்சிக்கு வரல, இல்ல விஜய் கட்சியை தொடங்கலன்னா யார் கூட இருந்திருப்பாரு? ஸ்டாலின் கூட. விஜய் கட்சி தொடங்கின உடனே நீ யாரு கூட போறீங்க? அப்ப அந்த சாய்ஸஸ் இருக்குல்ல, இது இல்லைன்னா அது இல்லைன்னா அதெல்லாம் கெட்டிக்காரன். இந்த இளைஞர்கள் போராட்டத்துல எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இளைஞர்கள் விஜய் அண்ணா அப்படி இப்படின்றாங்க. விஜய் அண்ணா இறங்கவே மாட்டேன்றாரு கிரவுண்டுக்குள்ள நீட் விவகாரத்துல. ஏன்னா எதிரில பிஜேபி இறங்குனா சிக்கல், கோதாக்குள்ள நம்ம இறங்கணும்னா பிரச்சனை. அதனால கோதாவுல இறங்காம அப்படியே வெளியே இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் சீட்டுகளை மத்திய அரசு அதிகமா எடுத்துக்கிறதுக்கு கொண்டு வந்த சுயநலமான சதி திட்டம் தான் நீட். எதுக்கு இத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? யார் குடியை கிடைக்கிறதுக்கு? இதோட திசை எப்படி போகும் சார்? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். டெல்லி மாணவர்கள் போராட்டம் பெரிய அளவுல ஒரு இளைஞர்கள் திரண்டிருக்கிறாங்க. ஒரு ஜென்சி போராட்டம் எப்படி போகும் சார்? இந்தியா முழுவதும் பரவுற மாதிரி தெரியுது. இந்தியா முழுவதும் பரவுதுங்க. பட் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதை மடைமாற்றம் பண்றதுக்கு அவங்களும் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க வேற மற்றவங்க தூண்டி விட்டு அவங்க பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த போராட்டம் பண்றதுக்கு அங்க பெரிய ஷாமினா போட்டு பெரிய பெரிய ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் தென்படலை. என்ன இப்போ அவங்களுக்கு போராட்டம் பண்றவங்களுக்கு செலவு சாப்பாடு தானே. இப்போ அந்த மாணவர்கள்லாம் இப்போ வேற யாரோ மற்ற கட்சியில இருந்தோ மற்ற மாணவர்கள் வந்தோ சரி சாப்பாடு வாங்கி கொடுத்தா இப்போ என்ன தப்பு? வேற என்ன நடக்குது? வழக்கறிஞர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் வழக்கை சந்திக்கிறதுக்கு நாங்கள் வழக்கறிஞர்கள் ஃபீஸ் எல்லாம் நான் கொடுப்போம். அந்த மாதிரி ஒரு சிலர் மறைமுகமா பண்ணலாம். ஏங்க நான் இதுல யாரையுமே நம்ம அப்பர் கட்டுறவங்க நம்ம சூப்பர் அப்படின்னு நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. இதெல்லாம் வேலைகள் இருக்கலாம் கொள்ள. ஆனா என்னன்னா கேட்ட கேள்வி சரியா தப்பா கரெக்ட். அப்போ மாணவர்கள் வேலை இல்லா திண்டாட்டம் இந்தியா பூர்வம் இருக்கு. இது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு பிரச்சனை. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மேல பிஜேபியை பார்த்தாச்சு. ஸோ ஒரு சலிப்புத்தன்மை இருக்கு. பிஜேபி முன்னாடி சொன்ன அந்த கதை இருக்கு இல்லைங்களா? அதாவது இது பாகிஸ்தான், இது நேபாள், இது அமெரிக்கா சதி. அந்த சதி கோட்பாடு இப்போ பெருசா எடுபடல. அதுவும் குறிப்பா இளைஞர்கள்கிட்ட செல்ஃபே எடுக்கல. ஒரு தரவு சொல்லணும். டெல்லியில முன்னாடிலாம் பாராளுமன்றம் கூட்டம்னா ஒரு மாதிரி திருவிழா மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்றது தெரியாம இருக்காங்க. ஏன்னா இன்னொரு சைடு விவசாயிகள் வர அந்த போராட்டம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இது பெருசா ஆயிடுச்சு. இதுக்குன்னு ஒரு தாக்கத்தை, இதுக்குன்னு ஒரு விழிப்புணர்வை இது ஏற்படுத்தி விட்டு ஒருவேளை நாளைக்கு இது சமாதானம் ஆகி கலைஞ்சு போனாலும் இதுவே பாஜகவுக்கு ஒரு ஒரு பின்னடைவு. கண்டிப்பா இதனால கணிசமா வாக்குகள் குறையும். எந்த அளவுக்கு குறையும் என்னன்றது தேர்தல் முடிவு. நீட் தேர்வுக்கு தாவேக்கா எதிரு, நீட் தேர்வுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு கட்சிகளும் எதிரு. அப்படி இருக்கும்போது இதுல இன்னொரு மடைமாற்றம் என்ன சொன்னாங்கன்னா, நீட் தேர்வை ரத்து சொல்லிலாம் அவங்க போராட்டம் பண்ணல, அமைச்சர் ராஜினாமா பண்ணதான் பண்றாங்க. அதாவது நீட் தேர்வு அமைச்சர் ராஜினாமா ஃபர்ஸ்ட். அப்போ அந்த கட்சி தலைவர் வேணா அப்படி விளக்கம் சொல்லாம இருக்கலாம். அங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில மாணவர்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
அவங்க நீட் தேர்வு ரத்துனுக்கும் ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அதாவது எப்படிலாம், அதாவது நேபாள் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. அர்னாப் கோஷம் பெரிய பத்திரிகையாளங்க, அவர் அபிஜித்துக்கு ஈக்குவலாக இறங்கி யூ ஆர் ஆன்டி நேஷனல். நான் கேட்குறேன்னா சீல் வச்சுக்கிறீங்களா, யார் நேஷனல் யார் ஆன்டி நேஷனல் புத்தகத்துக்கு? இதே உங்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா பாரத் மாதா கி ஜெயின்றீங்க. அதே பாரத் மாதா கி ஜெய் சொல்லி தான் இன்குலாப் ஜிந்தாபாத் அந்த மாதிரி சொல்லி தான் அவங்க அதை போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெய் ஹனுமான் சொன்னால் வலிக்குது. நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாம், மம்தா பானர்ஜி ஜெய் காளி சொன்னால் உங்களுக்கு வலிக்கும். ஏன்னா எல்லா சாமியும் உங்களுக்கு நேர்த்தி விட்டு குத்த விட்டுக்குது. நீங்கள் தான் அதெல்லாம் சொல்லணும், நீங்கள் தான் அதெல்லாம் பேசணும். என்ன விதமான மட்டமான புரிதல்? 152 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லு. உங்க சேனல் நடத்துறீங்க, எல்லாம் பயங்கரமா பிஜேபிக்கு குரல் கொடுக்குறீங்க டெல்லியில. உங்க சேனல்ல ஏதோ ஒரு வீடியோ ஏதோ ஒன்று கசிஞ்சிச்சு, வெளியில போயிடுச்சு, இல்லை உங்களோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டா நிறைய வெளில போயிடுச்சு, சும்மா இருப்பீங்களா? கத்துவீங்கல்ல, பதறுவீங்கல்ல, கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கல்ல போலீஸ் கிட்ட. என் சேனல்ல இருந்த பழைய வீடியோலாம் யாரோ திடீர்னு போயிட்டா, யாரோ களவாண்டு போயிட்டா, எங்களோட சொத்தே அதுதான், எங்க லைப்ரரியில இருந்ததெல்லாம் காணும், எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் எல்லாம் போயிடுச்சு, கோடிக்கணக்கில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், பதறும்ல. அதே தான் நாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குல்ல. அப்போ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னா அதுக்கு யாரு காரணம்? என்ன நடவடிக்கை எடுத்தீங்களா? 152 பேப்பர் லீக் ஆகிற வரை நான் பல்லு வலிக்கிட்டீங்களா எல்லாம்? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, செய்தி போராட்டம் நடக்குது, போராட்டக்காரங்க சொல்றதை பேசிட்டோம், அவங்க போறது சார். நீங்க ஏன் அப்படி பிரைம் டைம்ல கத்துறீங்க, ஏன் கொந்தளிக்கிறீங்க, ஏன் மடைமாற்றம் பண்றீங்க? அவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கா இல்லையா? சரி, தர்மேந்திர பிரதானை காப்பாற்றணும், அதுதான் அவங்களோட கோரிக்கை. நீட் தேர்வுனா நல்லது. சரி, நீட் தேர்வு நல்லதுன்னு ஏன் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்டருக்கு தெரியல? 50 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பிசி ராய் அவார்டு, அப்புறம் ராயல் காலேஜ் லண்டனில் போய் ப்ராக்டிஸ் பண்ணவங்க, வெளிநாட்டிலலாம் போய் சாதித்த டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களே, ஸ்டான்லி அலுமினி இருக்கிறாங்க, கேஎம்சி அலுமினி இருக்கிறாங்க, எம்எம்சி அலுமினி இருக்காங்க, சிஎம்சி அலுமினி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஒரு பிராண்டு தானே, கவர்மெண்ட்டுக்கு ஸ்கூலில் காலேஜில் படித்தவங்க தான். ஆனால் இது போன்ற போராட்டங்கள், இது மாதிரி விஷயங்கள் தானே கண்டிப்பாக. ஆனால் பாஜகவுக்கு எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அதே மாதிரி காங்கிரஸோட இயலாமை, ஒரு பிரதான எதிர்கட்சியா யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கப்புறம் அங்கே போய் குயில் காக்காவில் போய் காக்கா கூட்டில் முட்டையிட்ட கதையாக ராகுல் காந்தி போய் இந்த போராட்டத்தில் கலந்து கைதாகி அவர் ஒரு நாள் பூரா செய்தித்தாளில் அவர் ஏதோ பெரிய போராட்ட காலத்தில் அப்படியே நின்ன ஒரு மாதிரி. அவரு போராட்டங்களை சரியா பண்ணல, அரசியல் சரியா பண்ணல. எங்கன்னா எதனா ஒரு மாநில கட்சி இருந்தால் அந்த கட்சியோட போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியை அழிக்கிற மாதிரி சீட்டு கேட்கறது தமிழ்நாட்டில் பண்ணார் பாருங்க, கூட்டணி திமுக கூட. ஆனால் ஒரு மாநில கட்சி ஆட்சி வருது, விஜயோட அந்த வசீகரம் நமக்கு அது உதவும் அப்படின்னோடனே எப்படி பட்டுன்னு மாறுறாரு நிலைப்பாடு. இப்போ விஜய் ஆட்சிக்கு வரல, இல்லை விஜய் கட்சியை தொடங்கலைன்னா யார் கூட வந்திருப்பாரு? ஸ்டாலின் கூட. விஜய் கட்சி தொடங்கின உடனே நீ யார் கூட போறீங்க? விஜய் கூட. அப்போ அந்த சாய்ஸஸ் இருக்குல்ல, இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது, அதெல்லாம் கெட்டிக்காரத்தனம். அதுதான் சொன்னேன், அது பசை எங்கே வேணுமோ அங்கே போய் நோக் பண்ணுறேன். அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பொலிட்டீஷியன்ஸ் லைக் லல்லு பிரசாத் யாதவ். லல்லு பிரசாத்தோட ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் ஆதரிக்கவில்லை, பட் நிலைப்பாடு இருக்குல்ல, என் பேர் லல்லு பிரசாத், நான் இப்படி தான், நான் சமரசம் செய்ய மாட்டேன். மம்தா பானர்ஜி, என் பேர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி, நான் இப்படி தான், நான் சமரசம்லாம் செய்ய முடியாது. நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன், கட்சி உடையுது வாழுது வேற, ஐ வில் ஃபைட் யூ. அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நெஞ்சுறுதி. காங்கிரஸும் எதிர்தான், பிஜேபி எதிர்ப்பு தான், நீயும் தப்பு தான், நீயும் தப்பு தான், என் மேலேயும் தப்பு சொல்றீங்களா, சரி ரைட்டு பார்த்துக்கலாம் வா அப்படின்றது. அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா காம்ப்ரமைஸ் கிடையாது. அதே மாதிரி தப்பு பண்ணிட்டா தப்பு தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் கேட்கிற தைரியம் அம்மையார் ஜெயலலிதாக்கு ஜாஸ்தி. தெரியாம டிஎம்டிகேவோட கூட்டணி வச்சுட்டேன், இதோட உங்களுக்கு இறங்கும் போது தான். தெரியாம பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டேன், இதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கிடையாது. அந்த தெளிவு இருக்குல்ல, ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதே மாதிரி லாட்ரி, தமிழ்நாட்டில் நான் இருக்கிற வரைக்கும் லாட்ரி கிடையாது, லாட்ரி கிடையாது. அவ்வளோதான். எந்த தொழில் நடக்கணும், எந்த தொழில் நடக்கக்கூடாது, நான் என்ன, என்னோட சாய்ஸ் என்ன, எது வேணும் எது வேணும். அதெல்லாம் ஒரு சில ஆளுமைகள்லாம் அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி இந்த விலைவாசி ஏற்றும் போதெல்லாம் கலைஞர்கிட்ட போய் ஒரு அதிகாரி சொல்லி சீக்கிரமெல்லாம் ஏற்றவே முடியாது. கரண்ட் பில் ஏற்றணும், சொத்து வரி ஏற்றணும், ஓட்டு யார் நீயா போடுவ? ஜனங்க பாவம் கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு ஜனங்க பிரச்சனை தெரியுமா? நீ ஆஃபீஸர் இப்படியெல்லாம் கேட்டிருக்கிற, இப்படியெல்லாம் பேசியிருக்கிற, ஏற்ற விட மாட்டார். அதாவது விலைவாசி அப்படின்றது
கடைசியா எனக்கு தெரிஞ்சு சிந்திச்சு செயல்பட்ட ஒரு முதலமைச்சர்னா கலைஞர். விலைவாசியை பத்தி அதிகமா பேசி தேர்தலில் தோத்து போன ஒரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் இந்த தேர்தலில் விலைவாசி விண்ணை முட்டுகிறது, விலைவாசி விண்ணை முட்டுகிறது, பருப்பு விலை என்ன, அரிசி விலை என்னென்ன, அதெல்லாம் இருக்குது, பரவாயில்ல, நாங்கள் விலைவாசி கூட கொடுத்து ஓட்டு போடுவோம், ஒன்றும் ஓட்டு இல்லை அப்படின்ட்டு ஓட்டு போடுறோம். இந்த 2 பேர் தான். மற்றபடி கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் விலைவாசி பற்றி பேசுறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவங்க வந்து மாற்றி மாற்றி இதுக்கே குதிரை வேற எது குதிரை வேற இல்லைன்ற விளக்கத்துக்கு போயிட்டு அப்புறம் எங்க இந்த விலைவாசி பற்றி பேசுறது. அதனால இதுதான் பார்க்குற பார்வை. இந்த போராட்டம் என்பது பெருசா ஆயிடுச்சு, இன்னும் கூட பெருசா ஆகிறதுக்கு வாய்ப்பு. இதுல எதிர்கட்சிகள், இந்த இளைஞர்கள் போராட்டத்துல எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எதிர்கட்சிகளோட நிலைப்பாடு எப்படி பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்துட்டு கொஞ்சம் மௌனமா இருக்கிறாங்க எதிர்கட்சிகள். அதாவது பிரதான எதிர்கட்சிகளா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா திமுக, அதிமுக. ஏன் நம்ம இல்லை இப்போ என்ன சொல்லுவாங்க, இல்லை ஆராஜா போய் பார்த்தாரு, கனிமொழி போய் பார்த்தாங்கன்னா, உண்மையில அது போதும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது போதும் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்போ இது வந்து வாய்ப்பு. இளைஞர்கள் வந்து விஜய் அவர்களை கொண்டாடுறாங்க. விஜய் அண்ணா வந்து அப்படி இப்படின்றாங்க. விஜய் அண்ணா இறங்கவே மாட்டேன்றாரு கிரவுண்டுக்குள்ள நீட்டு விவகாரத்துல. ஏன்னா எதிரில் பிஜேபி இறங்குனா சிக்கல், கோதாக்குள்ள நம்ம இறங்கணும்னா பிரச்சனை. அதனால கோதாவில் இறங்காம அப்படியே வெளியே இருக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சமிக்கைகள் வெளிப்படுத்துறது, அவங்களுக்கு போய் ப்ரொட்டஸ்ட் இது பண்றது, அதெல்லாம் வந்து இப்போ இறங்கணும். ஸ்பான்சர் நீங்க கேட்டீங்கல்ல, அர்ணப் சொல்றாருல்ல, மற்ற அரசியல் கட்சிகள்லாம் உதவி பண்றாங்க, மற்ற அரசியல் இதுல இறங்கணும். ஆமா, என் பேரு திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டுல இருந்து வரேன், சாப்பாடு 5-3 அடுக்கா சாப்பாடு, வசதி கிசதி என்ன பண்ண 10 வக்கீல் எல்லாத்தையும் போய் இறக்கு, பிஜேபி எதிர்ங்க. என் பேரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கூட்டணியில தான் இருக்கிறேன், ஆனாலும் இதை ஏற்றுக்க முடியாது, ஓட்டு அடி வாங்குவோம். மக்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை, 7 ரிசர்வேஷன் நான் கொண்டு வந்தேன், நீட் தேர்வு வேணாம், அந்த 7.5 நீட் இல்லாமல் இருந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். போங்க, போய் நின்று போராட்டம் பண்ணுங்க, அங்கே சேருங்க. ஏன் ஒரு 4 அதிமுக காரங்க டெய்லி ஒரு 40 பேர் 30 பேர் போய் அதில் கூட உட்காந்தா என்ன தப்பு? என்ன தப்பு? இங்கே சும்மா தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஒரு 10 பேர் 20 பேர் டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சு விடுங்க. இங்கே என்ன, இப்போ இங்கே தான் ஜனநாயகம் படம் பார்க்கணும், அதுக்கு அங்கே போய் ஜனநாயகத்தை காப்பாற்றலாம்ல படம் பார்க்கறத விட. அதனால இவங்க பண்றாங்க, நாமக்கே வாசத்துக்கு பண்றாங்க. அதை தாண்டி அதில் வந்து போதிய அளவு எனக்கு வந்து அந்த தீவிரத்தன்மை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் மற்ற எதிர்கட்சிகள், சின்ன கட்சிகள், அவங்களாம் வந்து இவங்களே இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை, எனக்கு அதில் பெரிய நான் நீட்டுக்கு ஆதரவானவர் அப்படின்னு அவருக்கு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது தெரியாமல் கையை போட்டு பேசுகிறாரு. அதான் இது அந்த கிளாரிட்டி இல்லை, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு வந்தால் இதுதான் பிரச்சனை. நீங்கள் நீட்டு ஆதரவு தானே, இப்போ எதிர்த்து நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணுங்களேன், பெருசாக பண்ண முடியுமா? இருக்கிற ஓட்டம் போயிடும். ஏன் ஓட்டு போகுது? மக்கள் பாதிக்கிறாங்க, அதனால ஓட்டு போகுது. நீங்கள் மக்கள் பாதிக்கிற ஒரு விஷயத்த திணிக்க பார்க்குறீங்க, யாரோ சொல்கிறாங்க திணிக்க பார்க்குறீங்க. போட்டித் தேர்வெல்லாம் இது வச்சாதான். நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் சீட்டுகளை மத்திய அரசு அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு கொண்டு வந்த சுயநலமான சதி திட்டம் தான் நீட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி சீட்டுகளை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மூலமா நீங்க ஆட்டையை போடுறதுக்கு மத்திய அரசு பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிற குப்புசாமி, ஆல்பர்ட், விக்டர், இக்பால் பை, ரஹீம், ரஹீமா, ஆயிஷா, அனிஷா, லட்சுமி ஃபர்ஸ்ட் போட்டுமே, மருத்துவர் ஆகட்டுமே. நீங்க என்ன பண்றீங்க? குப்தா, மௌரியா, அங்க இருக்கிற ஆளுங்க, அங்க இருந்து ஒரு தாவூத்து, அங்க இருக்கிற தாவூத்துக்கு இங்க சீட்டு வந்தோம்னா இங்க இருக்கிற அக்பருக்கு சீட்டு போயிடுச்சு. ரைட்டா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, அப்புறம் மற்றது. மீந்துச்சா சீட்டு எடுத்துக்கோ, கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் உள்ளூர் பேசிய போகணும்ல. இங்க பிரச்சனை இருக்குல்ல, இங்க நீட் தேர்வு இறப்பு நடக்குதுல்ல, அதுக்கு தானே அதை கொண்டு வந்தீங்க. அதுக்கு தானே பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸும் அப்படியே 2 பேரும் ஒன்னா இருக்கிறீங்க, கூட்டு களவாணியா அதுல நீட் தேர்வுல. எதுக்கு இத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாமு? யார் குடியை கெடுக்கிறதுக்கு? என்ன படிப்பு, தேர்வை டைட் பண்ணிட்டு போங்க. அதாவது தேர்வு நான் என்ன சொல்றேன்னா, போட்டி தேர்வு இல்லை, ஃபர்ஸ்ட் இயர் 6 மாசம் ஒரு வாட்டி தேர்வு நடக்குதா, செமஸ்டர்ல ஃபெயில் பண்ணி விடுங்க, செமஸ்டர்ல ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுங்க, ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் சீட்டு கொடுங்க. தனியார் வந்து இப்போ சீட்டு நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுங்க, டாக்டர்ன்றத கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுங்க. ஏன் டாக்டர் சீட்டு இவ்வளோ கம்மியா இருக்குன்னு எதனா இருக்கா? அதெல்லாம் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாம் இல்லையா?
அது எண்ணம் கிடையாது. ஏன்னா அது ப்ரீமியமாக வச்சிருக்கணும். ப்ரீமியமாக வச்சாதான் கொள்ளையடிக்கணும். ஒரு மெடிக்கல் சீட்டு விலை 1.5 கோடி 2 கோடி அப்படி வைக்கணும். 100 மெடிக்கல் சீட் இருந்தால் அது 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா வியாபாரம். இப்படிலாம் வந்து நீங்கள் போராட்டம் பண்ணாலும் வச்சுட்டு போக முடியாது. மேலே இருக்கிறவங்க கேட்பாங்க, ஓனர்லாம் கேட்பாங்க. ஓனருக்கு பதில் சொல்லுவா இல்லை போராட்டம் பண்ணுறவங்க பதில் சொல்லுவா. அதனால போராட்டக்காரர்கிட்ட காவல்துறைகிட்ட லட்டியை கொடுத்து கிளியர். ஒட்டுமொத்தமா இந்த இளைஞர்கள் புரட்சி, ஒரு ஜென்சி புரட்சி, ஒரு மாணவர் புரட்சி, இதோட திசை எப்படி போகும் சார்? இல்லை, திசை வந்து அவங்க வந்து இந்த அமைச்சர் ராஜினாமா பற்றி கேட்குறாங்க. அரசுக்கு எதிராக போயிட்டு இருக்குது. அது பொறுத்திருந்து பார்க்கணும். இது வரலும் வந்தது வரலும் அது ஒரு வெற்றி. இது மாதிரி ஒரு இளைஞர்கள் வட இந்தியாவில் குறிப்பாக இந்த மாதிரி போராடுவாங்கன்னு நான் நினைக்கல. மனுஷனை எதிரில் இருந்து போராடுறவன மனுஷனா பார்க்கல. அந்த காவல்துறைக்கு எதிரில் இருக்கிறவங்க வந்து காவல்துறைக்கு எதுவும் துரோகம் பண்ணலை. இவங்க வீட்டு சொத்தை பற்றி திருடலை கொள்ளலை, இவங்களை ஆபாசமாக பேசலை. அவங்க ஒரு சிஸ்டத்தை எதிர்த்து போராடுறாங்க. 150க்கு மேற்பட்ட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஸோ இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய தன்மை என்ன, இது தேவையா? ரெண்டாவது, அமைச்சர் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற அமைச்சர் என்ன வேர்களை வச்சு சாப்பிட்டுக்கிறாரா? அவர் பதில் சொல்ல மாட்டாரா? அவர் ஏன் பொறுப்பேற்றுக்க மாட்டார்? பொறுப்பற்ற முறையில் அவர் ஏன் இருக்கார்? இது 2வது கேள்வி. 3வது கேள்வி, எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது எங்களை கேட்டுட்டு செய்யணுன்றது இவ்வளவுதான் அவங்க ஆரம்பிச்சது. இப்போ அது படிப்படியாக போய் என்ன ஆகி போச்சுன்னா, ஜந்தர் மந்தரில் வந்து நீங்கள் இங்கே பேசணுன்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ நீங்கள் திருப்பி கேட்ட அந்த காவல்துறை, இது டெல்லி பிரச்சனை. ஜல்லிக்கட்டு நம்ம இங்கே வந்து சும்மா ஒரு அதில் கொஞ்சம் ஃபேன்சி ஃபேன்ஃபேர்லாம் இருந்தது. இப்போ ஜல்லிக்கட்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் நம்ம அதெல்லாம் சொன்னோம், அந்த பெருமெல்லாம் பேசணும். ரிசல்ட்டு பார்த்தா டெத்து. அங்கே ஜல்லிக்கட்டு நடத்த இளைஞர்கள் குத்துப்பட்டு இறப்பு. இது வந்து உயிரை காப்பாற்றுற விஷயம், மனுஷ சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு கூட ஓரளவுக்கு எழுச்சி இருந்தது, ஓரளவுக்கு பேசுபொருள் தமிழ்நாட்டில். இதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதே தெரியல. மாணவர்கள் ஆனால் இளைஞர்கள் இப்போ வராங்க, பட் பெரிய அளவில் இல்லை. இது போராட்டம் வெற்றி பெற்றுனா அதுக்கு காரணம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான், அங்கே இருக்கிறவங்க தான். தமிழ்நாடோ தென்னிந்தியாவோ கிடையாது. இங்கே ஒரு சிலர் போராட்டம் பண்ணுறாங்க. இங்கே இன்னொன்று, இந்த போராட்டம் இங்கே பெருசாகியும் ஒன்றும் பெரிய தீர்வு இங்கே கிடைக்காது. இந்த போராட்டம் என்பது டெல்லிக்கு உண்டான போராட்டம். இப்போ தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் பண்ணுறதுனாலையும் பெரிய இதுனாலையும் நீங்கள் வந்து ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணணும். அதாவது அவங்களுக்கு வலு சேர்க்கணும். நீங்களாக ஒரு விஷயத்த வந்து பண்ண முடியாது. போராட்டம் வந்து இதுவரையிலும் so far so good. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.